உங்க ஆத்து பொண்ணுக்கு கிருஷ்ண ஜெயந்தி சீர் பக்ஷணம் என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நம்ம பாரம்பரியமா பெரியவா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் இருக்கு. அப்பம் கலந்து சித்துருண்டையும் அக்கார அடிசலும் தான் கலந்து அப்படின்னு சொல்லுவா. அதாவது அப்பம், அக்கார வடிசல், சித்துருண்டை இதெல்லாம் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி சீர் பக்ஷணத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம நீங்க சீர் பக்ஷணம் வைக்கும் பொழுது ஒவ்வொரு சீர் பக்ஷணம் அது சீமந்தமாகட்டும், பூச்சுட்டல் ஆகட்டும், எந்த சீர் பக்ஷணமா இருந்தாலும் கைமுறுக்கு பிளேஸ் அ வைட்டல் ரோல்ங்க. கண்டிப்பா கைமுறுக்கு வைக்கணும். அது உங்காத்து வழக்கப்படி 5 சுத்தோ 7 சுத்தோ இல்லை 9 சுத்தோ எவ்வளோ நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை சீடை அண்ட் உப்பு சீடை இது ரெண்டுமே ஒரு கிருஷ்ண ஜெயந்தி சீர் பக்ஷத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்காத்து வழக்கம் அப்பமோ அதிரசமோ எது வேணால் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் உங்கள் பெரியவாள் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி முள்ளு முறுக்கு இல்லைன்னா முள்ளு தேங்குழல் அப்படின்னு சொல்லுவா. இதை எது வேணும்னாலும் இல்லை வெறும் தேங்குழல் வேணும்னாலும் வைக்கலாம் இந்த சீர் பக்ஷணத்தில். அதுக்கப்புறம் மனோகர உருண்டை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ மனோகர உருண்டையும் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கடலைப்பருப்பு பூரணம் பண்ணி வைப்பா. அப்படி உங்களால் முடியலன்னா கடலைப்பருப்பு உருண்டை இந்த மாதிரியும் பண்ணி வைக்கலாம். இது கூட வெண்ணையும் கிருஷ்ணர் பொம்மையும் கம்பல்சரி வைக்கணும். நீங்கள் இந்த சீர் பக்ஷணம் கொண்டு போய் வைக்கும் பொழுது வெத்தலை பாக்கு, பழம்பூ, தேங்காய், மாப்பிள்ளை பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸோடு நீங்கள் கொண்டு போய் சீர் பக்ஷணம் வைக்கணும். ஒருவேளை உங்களால் பட்சணங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும்னா நீங்கள் மறக்காமல் சாயாசி கேட்டரிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆத்து பொண்ணுக்கு கிருஷ்ண ஜெயந்தி சீர் பக்ஷணங்கள் நாங்களே டெலிவரி பண்ணி கொடுப்போம். ஸோ இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பக்ஷணங்கள் வேணும்னா கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.